திருச்செந்தூர் அருகே பெட்ரோல் நிலையத்தில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு காரில் வந்த இளம் ஜோடி பணம் கொடுக்காமல் தப்பியோடிய சம்பவம் ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மின்னல் வேகத்தில் சீறிப்பாய்ந்தவர்களை பிடித்து சிறை விருந்து அளிக்கப்படுமா? ₹3000 பெட்ரோல் போட்டுவிட்டு போன்பே மூலம் பணம் செலுத்துவது போன்று பாவ்லா காட்டியவர் காரில் தப்பியோடிய காட்சிதான் இது. சிசிடிவியில் சிக்கியவர்களை கார் பதிவெண் மூலம் ட்ரேஸ் செய்ய போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கல்லாமொழியில் பெட்ரோல் நிலையம் ஒன்று அமைந்துள்ளது. திருச்செந்தூர் கன்னியாகுமரி சாலையோரம் உள்ளதால் அடிக்கடி வாகனங்கள் வந்து செல்வது வழக்கம். சனிக்கிழமை மாலை நேரத்தில் சிவப்பு நிற கார் ஒன்று பெட்ரோல் நிலையத்திற்குள் நுழைந்துள்ளது. அந்த காரில் இளம் ஜோடி இருந்துள்ளது. காரை ஓட்டி வந்த இளைஞர் ₹3000 பெட்ரோல் நிரப்புமாறு கூறியுள்ளார். அங்கிருந்த ஊழியர் பெட்ரோலை நிரப்பிவிட்டு அதற்குரிய பணத்தை கேட்டுள்ளார். ஓட்டுநர் இருக்கைக்கு அருகில் அமர்ந்திருந்த இளம்பெண் போன்பே மூலம் பணம் செலுத்துவதாக கூறியுள்ளார். உடனே அவரிடமிருந்து செல்போனை வாங்கிய ஊழியர் ஸ்கேன் செய்த பின்னர் திருப்பிக் கொடுத்துள்ளார். பின்னர் அந்த பெண் தனது செல்போனில் உரிய தொகையை டைப் செய்வது போன்று பாவ்லா காட்டியுள்ளார். அதே நேரம் ஊழியரும் காரை உற்று உற்று பார்த்தபடி சுற்றி வந்துள்ளார். அவர் சற்று அசந்த நேரத்தில் இளைஞர் காரை ஸ்டார்ட் செய்துள்ளார். பணம் டிரான்ஸ்பர் ஆனதை காட்டுங்கள் என்று பங்க் ஊழியர் கேட்ட அடுத்த நொடியே கார் சீறி பாய்ந்துள்ளது. அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் செய்வதறியாமல் திகைத்து நின்றனர். பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பியதும் சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் குலசேகரன்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் பெட்ரோல் நிலையத்தில் டிமிக்கி கொடுத்து சென்றவர்களை பிடிக்க போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே பட்டப்பகலில் காரில் வந்த இளம் ஜோடி ₹3000 பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.